ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க இனிஷா. எப்படி இருக்கீங்க? ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டிகிக்குக்கான அலைக்கு ஒரு மாதர் அதுக்கான பார்ட் 2 தான்டா கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் ஓகே விடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி முடிச்சு வச்சிருப்போம்னா, நம்ம ஜங்குக்கையும், நம்ம டியாங்கையும், நம்ம சுகா வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே போயிருப்பாங்க இல்லையா? அதோட தான் முடிச்சுட்ருக்கோம் ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட்டிங்கில பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜங்குக்கு தான்டா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, பாக்ஸிங் தான் அப்படியே ட்ரைனிங்லாம் பண்ணிட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜங்குக்கு லைட்டா அடிபட்டுருது. அடிபட்டோனே ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல திரும்ப குத்தின நாக்குல அப்படியே அடிபட்டுருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, அங்கனக்குள்ளே விழுந்துறான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே உள்ள எல்லாருமே அவங்க வீட்டுக்கு யாருக்கா ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஃபோன் பண்ணா நம்ம சுகா தான் அப்படியே எடுத்துட்டு, ஹலோ அப்படிங்கிறாங்க. அம் இது மிஸ்ஸஸ் கிம்மோட வீடா அப்படிங்கிறாங்க. ஆ ஆமா அப்படிங்கிறாங்க. ஜங்குக்கு ஆ தெரியும் தெரியும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டி போனீங்கன்னா தேவல அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தோன்னாக்கா உள்ள விட்டுருது அவனுக்கு. இதோ இதோ இப்போ வந்துரு பார்த்துக்கங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, ஜான் தான்டா ஜானோட சேர்ந்துட்டு அப்படியே வராங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜங்குக் தான் சேர்ல உட்காந்துருக்கான். அப்படியே நம்ம சுகா வேகமா ஓடி வந்துட்டு, ஜங்குக் ஜங்குக் எப்படி அடிபட்டுச்சு? உங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுல்ல. அந்த காயம் ஆறுறதுக்குள்ளக்க ஏன் அப்படி பண்ணீங்க? பாருங்க உங்களுக்கு பிளட் வருது அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுட்டு, இதெல்லாம் ஒரு காயமா? என்னோட பாக்ஸிங் இதில எவ்வளவோ காயம் பார்த்துட்டேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாக்கு ஒரு மாரி அழுக வந்துடுது. அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஆனா எனக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. நான் இது 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 எவ்வளோ பெரிய காயம் தெரியுமா? அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அத சிரிச்சுட்டு, ஹேய் இதெல்லாம் சாதாரண விஷயம் விடு விடு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. இப்போதைக்கு என்னால கொஞ்சம் எழுந்திரிக்க நிற்கிறது கஷ்டம். ஸோ வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அழுதுட்டு, இவ்வளோ காயம் ஆகுற அளவுக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்க? அப்படிங்கிறாங்க. ஏய் விடு விடு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பர்சன் வந்துட்டு, ஆ ஜங்குக் யார் அது? அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அப்போ தாண்டா திரும்பி பார்க்குறான். பார்த்த உடனே அந்த பர்சன், ஹேய் இது அந்த நியூ ஆடோட நியூ ஆடோட ஆக்டர் தானே அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாரி முழிக்கிறாங்க திருப்புன்னு. நம்ம ஜாங்குக்கும் எஸ் அப்படிங்கிறாங்க. ஹேய் வாவ்! வாட் அ கிரேட் டைமிங்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஜாங்கு பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறான். இல்ல இல்ல. ஆக்சுவலி அப்படின்ட்டு நம்ம சிவாவ அப்படியே பார்த்தீங்கன்னாங்க அப் டு பாட்டம் பார்த்துட்டு, இவங்களெல்லாம் ஒரு தடவ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் பார்வே லக்கிய இங்கே வந்திருக்காங்க. ஹாய் ஸ்வீட்டி. உங்க பேரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஜாங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாரி இரிட்டேட்டிங் ஆகுது எனக்கு. உனக்கு என்னப்பா தேவை அப்படிங்கிறாங்க. ஆம் கூல் ப்ரோ. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படிங்கிறாங்க. ஆம் நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு, எங்க ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவன் இப்படி சொல்றது. இருந்தாலும் வெளில காட்டிக்கிறாம, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான்டா. அந்த பெர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி மெம்பரா? ஓகே, ஓகே. அப்ப கிளியர். என்னோடவே கிளியர் அப்படிங்கிறாங்க. என்னோடவே கிளியர் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் இரிட்டேட்டிங்கில கேட்டுட்ருக்கேன். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்னும் இல்ல. பை த வே பியூட்டி உன்னோட நம்பர் கிடைக்குமா? அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு, இல்ல ஆக்சுவலி நான் மொபைல் யூஸ் பண்ணேன். என்ட்ட மொபைல் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன? உன்கிட்ட மொபைல் இல்லையா? எவ்வளோ ஆச்சரியம் பாரு! உன்னோட லேண்ட்லைன் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா டக்குனு ஜங்குக்க தான் பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிக்கு தலையாட்டுறான். நம்ம சுகா அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, சாரி என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, ஓ ச்சே! எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அப்படி பார்த்துட்டு, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்ல. உன்னோட அட்ரஸாவது கிடைக்குமா? அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? அப்படிங்கிறாங்க. ஹேய் ப்ரோ, கூல் ப்ரோ. ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன் அப்படின்ட்டு நம்ம சிவாவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. சிவா வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சுகா சுகாவா அவனோட நேமு? நல்லா இருக்கே. சுகா லைக் சுகர் இல்ல, சுகர் மாரி இருக்கான். டேஸ்ட்டா இருப்பானா என்ன? அப்படிங்கிறான். நம்ம ஜங்குக்கு லைட்டாக கேட்டுருது. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்படிங்கிறான். அப்படியே வந்து ஓ ஓ ஓ கூல் ப்ரோ ஜஸ்ட் கிட்டிங் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்கு பார்த்துறான். இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்க, மோமனே உன்னை இங்கேயே வச்சு கொண்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அவனும் பார்த்தினாக்கா அந்த பர்சனும் ஓகே 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 ஒன்றும் இல்லை ஓகேவா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா
உன்னை மேட்ச்சில் வச்சு பார்த்துக்கிறேன்டா, உனக்கும் எனக்கு தானே ஃபைனல் மேட்ச், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தா அப்படியே போகிறான். ஓகே ப்ரோ, என்னென்னா ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னா, என்னடா என்ன டீல்? நோ, ஃபஸ்ட் நீ போ. அந்த பியூட்டி இருக்கும்போது இதெல்லாம் வேண்டாம். நீ போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வா, நல்லா தேறிட்டு அப்போ சொல்கிறேன் நான் உன்னை டீலுங்க அப்படிங்கிறாங்க. நான் உன்னை வந்து பார்த்துக்குறேன்டா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சுகா பிடிச்சிட்டு அப்படியே அந்த வழியோடய நடந்து வேகமாக போகிறேன்டா. நான் சொல்லுவேன், மெதுவாக மெதுவாக நடங்க, எதுக்கு அப்படி போகிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படிங்கிறான். நீ சும்மா வரியா அப்படின்ட்டு நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு சுகாவை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான்டா. அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே வீட்டில் போயிட்டு நம்ம டியாங்க வர வாட்டி எல்லாத்தையும் சொல்கிறான். நம்ம டியாங்க அதுக்கு மேலே கோவம் வருது, எவ்வளோ தைரியம் தான் அவன் பேசியிருப்பான் அப்படின்ட்டு. அவனை சும்மா விட்டாத ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க. ஃபைனல் மேட்ச் எனக்கும் அவனுக்கும் தாகியாங்க. அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, ஏதோ டீல் வச்சுருக்கானா பார்க்குறேன் அப்படி என்னன்னு அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங் பார்த்துட்டு, டியாங் அவனை சும்மா விடாத அப்படிங்கிறாங்க. நீ இல்லை நான் அவனை கொண்டுருவேன் அப்படிங்கிறாங்க. கூல் கேங், நான் பார்த்துக்கிறேன், அன்அஃபிஷியல் ஸ்டெப் எடுக்கணும், அஃபிஷியல் ஸ்டெப் எடுத்துக்கலாம் ஏங் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங் பார்த்துட்டு புரியுது அவனுக்கு. ஓகேடா அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து 2 பேருமே ஹைஃபை போட்டு அப்படி இருக்காங்க. இதில் தான் நம்ம சுகா பார்த்துட்டு, என்ன பண்ணுறாங்க அவங்க 2 பேரும்? எனிவே அதிகமாக 2 பேரும் பேசி நான் பார்த்ததில்ல, பட் பரவாயில்ல 2 பேரும் ஒன்றா பேசுகிறாங்க. என்ன காரணம் தெரியல, பட் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, ஐம் ஹாப்பி அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம டியாங்க பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் வந்திருப்பாங்கடா. அப்படி நம்ம டியாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சன், எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே இருக்க எல்லா சேனல்லையுமே டாப் சேனல் உங்களோட தான், கங்க்ராட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்க பார்த்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என் ப்ரொபோசலா என்ன அப்படிங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா டேனா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருது. டேட் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு நம்ம டியாங்க பார்த்து அப்படியே வளைஞ்சிக்கிட்டு நிற்கி நம்ம டியாங்க அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவ என்னோட ஒரே செல்ல பொண்ணு டேனா. ஐ திங்க் நம்ம 2 பேருமே சேர்ந்தோம்னா நம்ம சேனல் இன்னும் நல்லா பாப்புலர் ஆகும்ல, நமக்கு இன்னுமே நல்லா பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்க அப்படியே பார்த்துட்டு ஏதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங்க பார்த்தா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, என்ன கல்யாணமா, அதுவும் இவ்வளையா, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் வாய்ப்பு இல்லை? என்னோடய பொண்ணு ஒரு மாடல், அப்புறம் நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உன்னோட சேனலுக்கு அடுத்த சேனல் என்னோட சேனல் தான், அப்போ நம்ம 2 சேனலுமே ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்மளோட தான் டாப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம டியாங் பார்த்துட்டு, இப்போவும் என்னோட தான் டாப்பில் இருக்குது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இப்படி ஒரு விஷயம்னா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அந்த டயனாங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா, டியாங் ப்ளீஸ் டியாங், அப்பா ரொம்ப பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. உன் ஆஃபரை நீயே வச்சுட்டு மூடிட்டு போறியா அப்படிங்கிறான் நம்ம டியாங்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டேட் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும், ஓகேம்மா நீ வா, இதுக்கு நான் வேறு வழியில் கையாண்டுக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்க என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியறதுக்காக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை மாதிரிக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சுறான்டா. அங்கே உள்ள பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம டியாங்கிட்ட என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற மாதிரிக்க எல்லாத்தையுமே அப்படியே அந்த டயனாங்கிற அவள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. அவனும் நோட் பண்ணிட்டு, ஓ ஸோ இவனால தான் நீ என் பொண்ணை வேணான்னு சொன்னியா, முதல்ல அவனை முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போயிருக்கான்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் போகிறான். இங்கே போனால் அந்த பர்சன் தான் நம்ம ஜங்கு கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா. ஸோ அவனோட பேர் வந்து டேனின்னு வச்சுக்கோ, ஓகேங்களா. டேனிங்கிற வந்து பார்த்துட்டு வந்துட்ட போல இருக்கு ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன ப்ரோன்னு கூப்பிட வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. ஓகே, அன்னைக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. காம்படிஷனா என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேருக்குள்ள போட்டிடுறதுல அதில் நீ ஜெயிச்சிட்டா நீ கேட்குற எதுவாக இருந்தாலும் நான் தரேன், பட் நான் ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்ன என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டாலும் நீ தரணும் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டாலும் தர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ டானி பார்த்தீங்கன்னா, ஓ அவ்வளோக்கு பயமா உனக்கு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பார்த்துனாங்க டானியில் அப்படியே காலர் பிடிச்சிட்டு, யாரை பார்த்து தைரியம் இல்லையான்னு கேட்குற, வாடா என்ன வேணா வச்சுக்கலாம்டா, என்னன்னு சொல்லு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ டேனியில் ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு, எனக்கு அந்த மாடல் வேணும் அப்படிங்கிறான். மாடலா, யாரை சொல்கிற?
அன்னைக்கு உன் கூட இருந்தானே உன்னோட ஃபேமிலி மெம்பர்னு சொன்னியே அவன் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். இப்போ பார்த்தனாக்கா ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. என்ன சொன்ன அப்படிங்கிறான். ஏ ஹே 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 உனக்கு உன்னால் முடியும் உன்னால் ஜெயிக்க முடியும்னா மட்டுக்கும் காம்படிஷனுக்கு வரலாம் இல்லாட்டினா வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஓகே ஐம் ரெடி அப்படிங்கிறான். அப்போ டேனியில் ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்பா மேட்ச்சுக்கு பார்க்கலாம் 1 வீக் இருக்குல்ல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான்டா. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகுது. உன்னை அன்னைக்கே வச்சு முட்டிச்சிட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக மனசில் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வீக்கும் போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் டே தான்டா. அந்த காம்படிஷனை பார்க்கறதுக்கு நம்ம டியாங் வந்திருக்கான், நம்ம சுகா வந்திருக்கான்டா. அது மாதிரிக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் வந்திருக்காங்கடா. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான்டா வர்றான். பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் சேர் பண்ணுறாங்க. நம்ம சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்பவுமே புதுசு. இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டான். அவனுக்கு ரொம்பவுமே புதுசு இது. அவன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுற்றி முற்றிட்டு இன்னசென்ட்டாக உட்காந்துட்டு திருப்பின்னு முடிச்சிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான்டா. நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே தேடி பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம சுகா இருக்க இடத்த பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். நம்ம சுகாவும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான் திருப்பி. உனக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா டேனியல் வரான்டா. டேனியல் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கும் அது மாதிரிக்கே பாதி பேர் பார்த்தீங்கன்னா சேரப் பண்ணுறாங்க. அவனும் மேலே வந்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் தேடுறான். தேடி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நம்ம சுகா பார்த்துட்டு ஸ்மெக் பண்ணிட்டு டிங்கின்னு ஒரு கண்ணடிக்கிறான்டா. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஆகுது. இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கிறான். இதை நம்ம டியாங் பார்த்துருப்பான்டா. அவனுக்கு செம்ம கோருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவனோட கையை எடுத்து நம்ம சுகாவோட ஷோல்டரில் போட்டு அப்படியே நம்ம சுகாவோட ஹெட்டை வந்து அவனோட ஷோல்டரில் சாய்ச்சி வச்சுக்கிறான். இதை டேனியல் பார்த்துட்டு யார் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான்டா. எனிவே இன்னும் கொஞ்ச நேரம் இன்னைக்கு இன்னைக்கு எண்டில் அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு நம்ம சுகாவே தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. டக்குன்னு கீழே குனிச்சிக்கிறான். நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஏய் அப்படிங்கிறான். டக்குன்னு நம்ம டேனியல் திரும்பி பார்த்துட்டு பதவே சும்மா தான் என்னோட பியூட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன் அப்படிங்கிறான். உன் வாயால் அப்படி கூப்பிட வச்சுக்காது அப்படிங்கிறாங்க. அது மேட்ச் முடிஞ்சு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டு தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்கடா. செம்மையாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு ஜெயிச்சிடறான்டா. நம்ம ஜங்குக்கு ஜெயிச்ச உடனே எல்லாருமே கடந்து சேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஷுவாக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு சில நேரத்தில் அடி வாங்குவான் இல்லையா டேனியல்கிட்ட, அதெல்லாம் பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்ணை முடிக்கிறான். ஒழுங்காக பார்க்க மாட்டான். நான் வெளில போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. நம்ம டியாங் பார்த்துட்டு இல்லை 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 ஒன்றும் இல்லை ஜங்குக்கு நீ இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டான் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா குட்டியாக கண்ணை திறந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கான்டா. நம்ம ஜங்குக்கு அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட்டாக போயிட்டுருக்கு. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேனியல் ஜெயிச்சிடறான்டா. என்ன பண்ணியிருப்பான்னா ஃப்ராடு பண்ணி நம்ம ஜங்குக்கு ஏமாற்றி ஜெயிச்சிருப்பான்டா. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராடு அப்படிங்கிறான். போட்டின்னு வந்துட்டா அதெல்லாம் பார்க்கக்கூடாது ப்ரோ அப்படிங்கிறாங்க. எனக்கு அவன் எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு கோவம் வருது. அப்படி பார்த்தா தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குதுடா. தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு அடித்து கீழே போட்டு இதோட அவனை மறந்துடு, அவன் எனக்கு தான். நீ இப்படி இருக்க பத்தியா இது நல்லா இல்லை. ஆனால் இதே பொசிஷனில் அவன் இருந்தான்னு வச்சுக்க எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு மேலே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜங்கு செம்ம கோவம் டக்குன்னு அவனை கீழே சாய்ச்சிட்டு மூஞ்சிலே நல்லா பொங்குன்னு வச்சுடுறான்டா. அப்போ பார்த்தா டேனியலுக்கு மூச்சு விட முடியல. ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கிறான். டக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவனை தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிச்சிடறான். அவ்வளோதான். இங்கே உள்ள எல்லாருமே கடந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோவுக்கு சேர் பண்ணுறாங்க. நம்ம ஜங்கு இருந்த கோவத்துக்கு மொத்த கோவத்தை அவனோட தீர்த்துறான்டா. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா டேனியல அப்படியே பாஸ் அவுட்டு அவனுக்குள்ளே மயக்கம் மட்டும் விழுந்துடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு தான் ஜெயித்தா சொல்லி அவங்களுக்குள்ள எல்லாருமே அப்படியே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கோல்டு மெடலும் கொடுத்துக்கிறாங்கடா. அவன் தான் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிக்க. அப்போ வந்து நம்ம டியாங்க அப்படியே கத்திக்கிட்டு ஓடியாடுறான். ஜங்குக்கா ஜெயிச்சிட்டடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் கீழே ஓடியாந்து எஸ் யாங்க அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ கேமில் மட்டும் இல்லைண்டா அவனையும் ஜெயிச்சிட்ட அப்படின்ட்டு ஸோ அப்படியே காதுக்குள்ள சொல்ல நம்ம ஜங்குக்கும் எஸ் யாங் எப்படி யாங் நினச்சிங்க நான் விடுவேன் நினச்சிங்களா என்ன அப்படி இல்லை நான் அப்படி நினைக்கலடா சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா எங்கே சுகா அப்படிங்கிறாங்க. சுகா இங்கே தானடா இருந்தான் அப்படின்ட்டு அப்படியே தேடி பார்க்குறாங்க. பார்த்தா சுகாவை காணும். யாங் எங்கே அப்படிங்கிறாங்க. ஏன் அவனுக்கு நீ அடி வாங்குறத பார்க்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான்டா அப்படிங்கிறாங்க. அவன் குழந்த மாதிரி இருக்காங்க யாங் அப்படிங்கிறாங்க. எஸ் அப்படின்ட்டு என்ன சரி ஓகேவா வெளில போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளில வந்து பார்க்குறாங்களா. வெளில வந்து பார்த்தாலும் யாரையுமே காணும். நம்ம சுகாவை எங்கே தேடி பார்த்தாலும் காணும்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவா கொஞ்சம் அங்கே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது.
அப்படியே பார்த்தீங்கன்னாக்க தான் நம்ம டியாங்க்கு தான் கால் வருது. அது வீடியோ கால் தான். அத அட்டெண்ட் பண்றான். அட்டெண்ட் பண்ணி பார்த்தா நம்ம சுகா தான்டா. அவன கட்டி வச்சிருக்காங்க சேர்ல. அத பார்த்தோனே நம்ம டியாங்க்கு ஒரு மாரி பயம் வந்துடுது. சுகா சுகா இப்படின்ட்டு ஒரு மாரி கத்த ஆரம்பிச்சுறான்டா. நம்ம ஜங்க் பார்த்துட்டு ஹியாங் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு வீடியோ பார்க்குறாங்க. வீடியோல பார்த்தா நம்ம சுகா அந்த மாரி நிலைமையில இருக்க பார்த்துட்டு, ஹியாங் என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாரி பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு ஹாய் அப்படிங்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது. நம்ம டயானா இருக்கா இல்லையா? அவளோட அப்பா தான்டா. நான் உனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தேன். பட் நீ அத ரெஃப்யூஸ் பண்ணிட்ட. வேஸ்ட் பண்ணிட்ட. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே! அ இவனால தானே! அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம டியாங்கு செம்ம கோவமாயிட்டு, ஏய்! பிரச்சனை வேணுனா என் கூட மோது. அவன ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவ? அப்படின்ட்டு டக்குனு போயிட்டு நம்ம சுகா கன்னத்துல ஒண்ணு பொளிச்சுன்னு வைக்கிறான்டா. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கத்திலேயே எழுந்துன்னு அப்படியே எழ ஆரம்பிக்கிறான்டா. அழ ஆரம்பிச்சிடுறான். அப்பதான் நம்ம டியாங்கு செம்ம கோவம் வருது. ஏய்! கைய வைக்காதடா! அப்படிங்கிறான். நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா, யாங் அட்ரஸ் அப்படின்ட்டு ட்ராக் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, அவனோட மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னாக்கா, நம்ம டியாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவனோட கோட்ட தான்டா எடுத்து நம்ம சுகாக்கு போட்டு விட்டுருப்பான். ஏன்னா, அவனுக்கு பயந்துட்டு ஒரு மாரி நடுங்கிட்டு இருந்திருப்பானா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டியாங்கோட கோட்ட எடுத்து போட்டுருப்பான். அந்த கோட்ல பார்த்தீங்கன்னாக்கா, ட்ராக்கர் இருக்கும். ஸோ அத வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. "வர்றேன்டா, வந்து உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு குடுத்துட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கிட்டு நம்ம டயனோட அப்பா ரொம்பவும் சீன போட்டு பேசிட்டு இருக்கான்டா. "இங்க பாரு, உனக்கு அவன் வேணும்னா, என் பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லன்னு வச்சுக்க, இவன மறந்துரு" அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம டியாங் பார்த்தீங்கன்னா செம்மையா திட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அது எதுவுமே அவங்களுக்கு தெரியலடா. நம்ம டியாங்கும், நம்ம ஜங்குக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒயிட் கலர் போர்டு அந்த மாரிக்கே தான் இருக்கு. எதுவுமே தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, கார்ல வந்துட்டு இருக்காங்க. செட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணி நாங்க எங்கேயுமே போகல அப்படிங்கிற மாரிக்கு அவங்களோட பேக்கப் கேமரால அப்படிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீன போட்டுட்டு இருக்கானா, நம்ம டியாங்கும், ஜங்குக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட்டா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இறங்கிட்டு, அப்படியே உள்ள வந்துட்டு, "ஓ! அப்போ நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்ட" அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும், டியாங்கும் அப்படியே நேர்ல வந்துட்டு, "கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டயனோட அப்பாவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "நீ நீ 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 எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படிங்கிறாங்க. "ஓ! என்ன பார்த்து என்ன அவ்வளோ முட்டாள்னு நெனச்சியா? டேய்! நான் ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன்டா. எப்ப என்ன பண்ணி எனக்கு தெரியும். ஓகேவா? என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா?" அப்படிங்கிறாங்க. அப்போ டயனா வந்துட்டு, டியாங் டியாங் ப்ளீஸ் டியாங். இங்க பாரு இங்க பாரு. நான் 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 வந்து அப்பாக்கிட்ட சொல்லி அவன விட்டுற சொல்லிரு. நீ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படிங்கிறாங்க. நம்ம ஜாங்குக்கு கோவம் வந்துட்டு, டயனா கண்ணுலயே ஒண்ணு கன்னத்திலேயே பொளிச்சுன்னு ஒண்ணு போட்டுறான்டா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பொத்துன்னு போய் விழுது. அப்போ டயனோட அப்பா பார்த்தீங்கன்னாக்கா செம்ம கோவமாயிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கன்ன எடுக்குறான்டா. கன்ன எடுத்தா அவ்வளோதான். நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா, அப்பதான் மயக்கத்துலேருந்து எழுந்து பார்த்துருப்பான். பார்த்தா நம்ம டியாங்க பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க கன்ன. நம்ம சுகாவுக்கு ஒரு மாரி அள்ளு விடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அந்த கையில கழட்ட ஆரம்பிக்கிறான்டா. அவன கட்டி வச்சிருப்பாங்களா, அது ஃபுல்லா கழட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நழுவி வந்துட்டுருக்கு. நம்ம டயனோட அப்பா பார்த்தீங்கன்னாக்கா, "இங்க பாரு, உன்ன ஜெயிச்சு வரலான்னு பார்த்தேன். பட் முடியல. எப்ப பார்த்தாலும் நீ தான் டாப்பர்ல இருக்க. எனக்கு அது சுத்தமாவே புடிக்கல. செகண்ட், அட்லீஸ்ட் உன் கூட நான் பார்ட்னர்ஷிப் வச்சாவது வரலாம் பார்த்தேன்டா. என் பொண்ண வச்சாவது அப்படியே மேல வரலான்னு நெனச்சேன். அதுக்கும் நீ வரமாட்டேங்கிற. இதுக்கு மேல எனக்கு வேற வழியே இல்ல. பெசாட்டிக்கு உன்ன கொன்னுறது தான் நல்லது" அப்படிங்கிறாங்க. நம்ம ஷுவாக்கு ஒரு மாரி கல்லு விடுது. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா, "ஹேய்! என் ஹியாங்க தொடணும்னு நெனச்சேன்" அப்படின்ட்டு நம்ம டியாங் முன்னாடி வந்து நிக்கிறான்டா. நம்ம டியாங் வந்து ஜங்குக்கு "என்ன பண்ற?" அப்படிங்கிறாங்க. "ஹியாங், சும்மா இருங்க ஹியாங்" அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா டயனாப்பா, "சாவுங்கடா. அண்ணன், தம்பி 2 பேருமே ஒரே இடத்துல ஒண்ணா சாவுங்க. அட்லீஸ்ட்டு அந்த கூமுட்ட பயலாவது அடுத்த தடவ மேட்ச்ல ஜெயிக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி கன்ஃப்யூஷனா பார்த்துட்டு இருக்கான். "என்ன?" அப்படிங்கிறான். "ஹ டேனியலு என் பையன்டா" அப்படிங்கிறான். "டேனியல் உன் பையனா?" "ஆ டயனாவும், டேனியலும் என்னோட பசங்க." அவன் இவன இந்தா இவன அப்படின்ட்டு நம்ம சுகாவ தான் அப்படியே பின்னாடி கை காமிச்சுட்டு, "இவன கல்யாணம் பண்ணிட்டானா, என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்ன்ட்டு அவன தூண்டி விட்டேன்டா." அவன் ஆல்ரெடி சைக்கோ மாரிக்க அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே என்னோட மேட்ரு கிளியர்ன்னு நெனச்சேன். ஆனா நீ அதுலயும் ஜெயிச்சு அவன தோற்கடிச்சுட்ட. சரி ஓகே இவன்கிட்ட இப்படி பேசி பார்க்கலான்னு பார்த்தாலும் இவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். எனக்கு இத தவிர வேற வழி இல்ல. ஒரே கல்ல 2 மாங்கா. சேனல் எனக்கு தான். மேட்ச்ல என் பையன் தான் ஜெயிக்க போறான் அடுத்தது. மொத்தமா க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. அவன விட்டு வைப்பேன்னு நெனைக்காத. அவனை கொன்றுவேன்.
அவன் எனக்கு பிடிக்கலடா. அவனால தானே நீங்க 2 பேருமே இப்படி இருக்கீங்க. அ எனக்கு சுத்தமா பிடிக்கல அவன. உங்கள கொன்னுட்டு அடுத்தது அவன தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் டியாங் பார்த்துட்டு, "அவன் மேல கை வைக்கணும் கூட நினைக்காத" அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாடாப்பா, "ஓ! என்ன பண்ணிருவேன்? முதல்ல உன் கதைய முடிக்கிறேன்டா" அப்படின்ட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கையும் டியாங்கையும் பார்த்து, அப்படியே பாயிண்ட் பண்ணி கன் ஷூட் பண்றாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம சுகா தான் அத பார்த்துட்டு, அப்படியே பயத்துல ஓடி வந்து நம்ம டியாங்கையும் ஜங்குக்கையும் தள்ளி விட்டுறான்டா. தள்ளி விட்டா அவன் மேல அந்த புல்லட் பட்டுருது. அப்படியே பார்த்தீங்கன்னா, பொத்துன்னு போயிட்டு பறந்து விழுறான்டா. அப்படின்ட்டு போய் விழுக, நம்ம ஜங்குக்கும் டியாங்கும் தான் அப்படியே ஓடி போயிட்டு, "சுகா, சுகா, 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 என்ன காரியம் பண்ணிட்ட சுகா?" அப்படின்ட்டு நம்ம சுகாவ தான் போட்டு உலுப்பிக்கிட்டு இருக்காங்க. "சுகா, சுகா, 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 சுகா ஏன்டா ஏன்டா அப்படி பண்ண?" அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போயிட்டு நம்ம டேனோட அப்பாவ தான் நல்லா மாங்கு மாங்குன்னு 4 குத்து குத்தி, அவன அப்படியே அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, ரத்த காயத்தோட விட்டுறான்டா. அவன் பாட்டுக்கு அங்கனக்குள்ளே விழுந்துறான். நம்ம டயானா தான், "டாட், டாட், டாட் எழுந்திரிங்க டாட், டாட்" அப்படின்ட்டு அங்கனக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கு. "உங்க அப்பன எங்கேயாவது கொண்டுட்டு போயிரு. இல்ல அவன இங்கேயே புதைச்சிருவேன்" அப்படிங்கிறான். நம்ம டயானா பார்த்தீங்கன்னாக்கா பயத்துல அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்கடா. நம்ம டியாங்கு ஜங்குக்கு தான் போயிட்டு சுகா கிட்ட, "சுகா, சுகா, சுகா ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் எதுக்கா அப்படி பண்ண? எதுக்காடா அப்படி பண்ண? எங்களோட லைஃப்ல எங்க அம்மா தான் எல்லாமே. ஆனா அவங்களோட லவ்வ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கள விட்டு போயிட்டாங்க. அடுத்து நீ வந்தடா. உன்னோட லவ்வ புரிஞ்சுக்கிட்டோம்டா. ம் ஃபர்ஸ்ட்டு உன்ன ஏத்துக்கல. உண்மதான். எங்களால உன்ன எங்களோட ஒய்ஃபா ஏத்துக்க முடியல. பட் இப்ப அப்படி கிடையாதுடா. நாங்க முழுசாவே உன்ன ஏத்துக்கிட்டோம். உனக்காக தான் இவ்வளவுமே பண்ணோம். அந்த மேட்ச் நடந்ததே உனக்காக தான். உன்ன விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் அவன் கூட சண்டையே போட்டேன். டியாங் ஹியாங்குமே அப்படிதான்டா. உனக்காக தான்டா. இப்ப எங்கள விட்டுட்டு போயிறாத. நீ என்னைய விட்டுட்டு போயிறாத" அப்படின்னு நம்ம ஜங்குக்கு அழுதுட்டு இருக்கான். நம்ம டியாங் பார்த்தீங்கன்னாக்கா, அவனும் அதுக்கு மேல, "சுகா, ப்ளீஸ் சுகா, ப்ளீஸ். நான் நான் அப் நான் லவ் பண்றேன்னு சொன்னது அன்னைக்கு சொன்னனே, அது எதுவுமே பொய் கிடையாது. உண்மையானதுடா. நான் அன்னையிலேருந்தே உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்டா. நீ தான் எனக்கு உலகமே. உன்ன கண்டிப்பா என்னால விட முடியாது. ப்ளீஸ் சுகா. எங்க அம்மா என்ன ஏமாத்துன மாரி நீ என்ன ஏமாத்திறாத" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா, "என்ன அவ்வளோ பிடிக்குமா?" அப்படிங்கிறான். நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, டியாங்கும் ஜாங்கும் பார்த்தீங்கன்னாக்கா, பிடிக்குமாவா? எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்ல. நீ மட்டும் தான் தேவை. நீ மட்டும் தான் எங்களுக்கு தேவை" அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னா லைட்டா சிரிச்சுட்டு, "அப்போ அப்போ நான் நான் உங்களுக்கு அ எப்படிப்பட்ட ஒய்ஃப்" அப்படிங்கிறான். 2 பேருமே அழுதுட்டு, அப்படியே நம்ம சுகா ஹக் பண்ணிட்டு, "நீ நீ எனக்கு இன்னொரு அம்மா மாரிடா" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, அங்க போய் டக்குனு மயக்கம் போட்டுறான்டா. அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கும், டியாங்குக்கும் அள்ளு விட்டுருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வராங்க. அங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்பவுமே ஒரு இதா அர்ஜென்ட்டா போய்க்கிட்டு இருக்குடா. டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நம்ம ஜங்குக்கும், டியாங்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்குலாம் எடுத்துட்டு ஐசியூ இதிலேயே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹோல் மூலிகை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கவே முடியல. கையும் காலும் ஓடவும் மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆகுதா, ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா டாக்டர் தான் அப்படியே வெளில வராங்க. ஒரு மாரி சேடா இருக்காரு. நம்ம டியாங் பார்த்தீங்கன்னாக்கா வெடவெடன்னு ஆரம்பிக்குது. கை கால்லாம் ஒரு மாரி வெடவெடங்குது. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த விட்டு வரவே மாட்டேங்கிறான். அங்கேயே நின்னுட்டு, "இல்ல, இல்ல நான் வரமாட்டேன்" அப்படிங்கிறான். நம்ம டியாங் ம் டாக்டர் சுகாக்கு என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ குனிஞ்சுட்டு, "அது வந்து சார் சார் அது ஐம் சாரி" அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம டியாங்க அங்கனக்குள்ளே முட்டி போட்டு அழ ஆரம்பிச்சுடுறான்டா. அப்போ வந்து இன்னொரு டாக்டர் உள்ளக்க வந்துட்டு, "டாக்டர் பேஷண்ட் வந்து பேஷண்ட் வந்து ஏதோ சம்திங் தெரியுது" அப்படிங்கிறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளக்க போறான்டா. உள்ளக்க போயிட்டு அப்படியே செக் பண்றாங்க. பார்த்தா நம்ம சுகாக்கு ஹார்ட் பீட்ஸ்லாம் நல்லாவே நார்மல் ஆக ஆரம்பிக்குது. நான் டாக்டருக்கு பார்த்தா செம்ம மிராக்கிளா இருக்கு. வாட் அ மிராக்கிள் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுகாக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளில வராங்க. இந்த தடவ வரும்போது பார்த்தீங்கன்னா சிரிப்போட வராங்க. நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு போறான். நம்ம டியாங்க எழுந்துட்டு, "சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னாக்க, "என்னோட லைஃப்ல இது ஒரு மிராக்கிள்" அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமா. என் லைஃப்ல இதுவரைக்கும் ஒரு பேஷண்ட் இப்படி ரெக்கவர் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி நாங்க எல்லாருமே அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவர் இறந்துட்டாருன்னு நெனச்சோம். அவரோட ஹார்ட் பீட் சுத்தமா டை ஆயிட்டு.
ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கிள் தான். அவரோட ஹார்ட் பீட் நார்மலா இருக்கு. அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்டிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் டியாங் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு, "தேங்க் யூ சோ மச் டாக்டர். தேங்க் யூ சோ மச்" அப்டின்ட்டு நம்ம டாக்டரோட 2 பக்கத்துலயுமே கன்னத்துல அப்டியே கிஸ் பண்றாங்க. நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா, "அ இ இ ஓகே. தேங்க் யூ. அ அ நீங்க நீங்க போய் பாருங்க பேஷண்ட்ட. பட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க" அப்டிங்கிறாங்க. அப்டியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கும் டியாங் தான் உள்ள வராங்க. நம்ம சுகா பார்த்தனாக்கா அப்படியே பெட்ல படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான்டா. அப்படியே 2 பக்கமும் போய் உட்காந்துட்டு நம்ம சுகாவோட கைய எடுத்து அவங்க கிட்ட வச்சுட்டு, "சுகா" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா அப்படியே கண்ண அப்படியே லைட்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறான்டா. அப்படியே பார்த்துட்டு, "அ நான் செத்துட்டேன்னு நெனச்சேன்" அப்படிங்கிறாங்க. நாங்களும் நாங்களுமே செத்துட்டோம்னு தான் நெனச்சோம். இல்லாட்டின்னு வச்சுக்க, நாங்களுமே செத்துருப்போம்டா. மொத்தமாவே செத்தே இருப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா பார்த்தினாக்கா, "அப்படி பேசாதீங்க" அப்படிங்கிறான். "நீ இல்லாட்டினா அதுதான் உண்மையா நடந்திருக்கும்" அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா பார்த்தினாக்கா ஒரு மாரிக்க அப்படியே சேட் ஆயிட்டு, "இ யான்" அப்படிங்கிறான். "என்னடா ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குற? மை லவ்" அப்படின்ட்டு அப்படியே 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே போயிட்டு நம்ம சிவா ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, "ஆமா, உங்களுக்கு எப்ப என்ன பிடிக்க ஆரம்பிச்சுச்சு?" அப்படிங்கிறாங்க. "உன்னை எப்ப எங்களுக்கு பிடிக்கல சொல்லு?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு புரியலையே" அப்படிங்கிறான் நம்ம சிவா. "ஏய்! நீ என்னடா பண்ண உங்கள வெறுக்கிறதுக்கு? எதுவுமே பண்ணல. ஒரு உண்மைய சொல்லட்டுமா? எங்க அம்மா கூட அடிக்கடி என்ன மிரட்டியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. ஆனா நீ நீ அப்படி கிடையாதுடா. ஒரு தடவ கூட கோவப்பட்டதில்ல. எத்தனையோ தடவ மேட்ச்ல நெறைய வந்து பார்த்தீங்கன்னாக்க, நான் ஸ்ட்ரகிள் ஆகும்போது டென்ஷன் ஆயிட்டு இங்க வந்து திட்டுவேன் உன்னைய. ஆனா நீ ஒரு தடவ கூட கோவப்பட்டது கிடையாது. ஒரு ஒரு அ அ நான் திட்டுறதுக்கு திருப்பி கூட என்ன பேசினதில்ல. நான் அப்படி பண்ணல. எதுக்கு என்ன திட்டுறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட நீ கேட்டதில்லடா. ஏன்டா இவ்ளோ அமைதியா இருந்த?" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழ குனிஞ்சுட்டு, "இல்ல ஜங்குக், அத்தை என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தாங்க" அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஜங்குக்கும் டியாங் பார்த்துட்டு, "ப்ராமிஸா? என்ன?" அப்படிங்கிறாங்க. "அத்தை இறக்குறதுக்கு மொத நாளு என்கிட்ட உங்க 2 பேர விட்டு கடைசி வரைக்கும் போக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் கஷ்டமா இல்லன்னு நெனைக்கிறீங்களா என்ன? நீங்க ஒவ்வொரு தடவையும் என்ன இன்சல்ட் பண்ணும்போதும், என்ன திட்டும்போதும், எனக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னோட ரூம்ல ஒவ்வொரு நைட்டும் அழுவேன். என் மேல கேரிங் காட்டக்கூட யாருமே இல்லன்னு அழுவேன். ஆனா, அது எனக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதனால நான் அத பெருசா எடுத்துக்கல" அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும், டியாங்கும் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாரியா சேடா கண்ணெல்லாம் ஒரு மாரி கண்ணு கலங்கி போயிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இனிமே இனிமே நம்ம வாழ்க்கையில அப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஒரு மாரி திருப்புன்னு முழிச்சுட்டு இருக்கான். "இங்க பாரேன் இவன, கியூட்டா இருக்கான்" அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்ம டியாங் வந்துட்டு, "ஆமா, ரொம்ப கியூட்டா இருக்கான். ரொம்பவும் அழகா இருக்கான்" அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தா நம்ம டியாங்க்கு தான் ஒரு மெசேஜ் மாரி வருது. எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவனோட ஆட் தான்டா. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. அவனுக்கு மெடலே கிடைச்சிருக்கு, கோல்டு மெடலு. ஆமா. டியாங் பார்த்தீங்கன்னா, நான் ஜங்கு கிட்ட சொல்லிட்டு, "டேய்! நான் ஜெயிச்சுட்டேன்டா" அப்படிங்கிறான். "என்னடா?" அப்படிங்கிறாங்க. பார்த்தா, அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 1 ஆடுக்கான ஸ்பெஷல் அவார்டு வந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுகா கிட்ட காமிச்சுட்டு, நம்ம சுகா பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு, "நான் நான் ஒழுங்கா பண்ணியிருக்கேனா?" அப்படிங்கிறாங்க. "நீ தான் பெஸ்ட்டா பண்ணியிருக்க" அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தா டிங்குன்னு 2, 3 மெசேஜ் வருது. அதில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜங்குக்கான அவார்டு ஃபங்ஷனு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டியாங்க்கான அவார்டு ஃபங்ஷன் 2 எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆக்டிங் அதுக்கான அவார்டு வந்து நம்ம சுகாக்குமே கிடைக்குதுடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. அந்த அவார்டு ஃபங்ஷன் தான். அதில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டியாங்க்கு, நம்ம ஜங்குக்கு, அப்புறம் நம்ம சுகாக்கு இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட அவார்ட்ஸ்லாம் குடுத்து அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க பார்ட்டி மாரி வச்சிருக்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டுருக்காங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே கேஷுவலா வந்துட்டு, "ம் கடைசில உங்க லைஃப்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க" அப்படிங்கிறாங்க. "எல்லாமே உன்னால தான்" அப்படின்ட்டு 2 பேருமே நம்ம சுகாவ ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சுகாவும், "ஆ ஓகே, ஓகே, ஓகே. என்ன நசிக்கிறாதீங்க" அப்படிங்கிறாங்க. "ம் நசிக்கிறாதீங்களா? அது எப்படி நீ சொல்லலாம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆனது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ" அப்படின்ட்டு "ஓகே லிசன் டூ மீ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லப் போறேன்" அப்படின்னு நம்ம டியாங் தான் அப்படியே கிளாப் பண்ணிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம டியாங் தான் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட் லைட்டுமே நம்ம டியாங் மேல தான் விழுது. "உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றதா சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு சொல்றேன். ஆக்சுவலி த கிம் டியாங் அண்ட் கிம் ஜாங்குக்
2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே செம்ம ஷாக்கிங்ல பார்க்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா 2 பேருக்குமே? எப்போ? யார் கூட? அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அண்ட் த எங்களோட ம் மிஸ்ஸஸ் கிம் அப்படின்ட்டு நம்ம சுகாவ தான் கைய காமிக்கிறாங்க. அப்படியே ஸ்பாட்லைட் பார்த்தா நம்ம சுகா மேல போய் விழுகுது. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா பேபன்னு முழிச்சுட்டு இருக்கான் ஒரு மாரிக்க. "ஹா வாங்க மிஸ்ஸஸ் கிம்" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா, "டியாங்" அப்படின்ட்டு ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. "வா பேபி" அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே போயிட்டு நம்ம டியாங் வந்து நம்ம சுகாவ கூட்டிட்டு அப்படியே வந்து நம்ம ஜங்கும், டியாங்க்கும் இடையில நிக்க வச்சுட்டு, "இவங்க தான் எங்களோட ஒய்ஃப்" அப்படிங்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாரியா ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அதுவும் இவ்வளோ பெரிய மாடல் கூட. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு டபுள் இல்ல ட்ரிபிள் ஷாக்கிங்கு. எல்லாருமே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு, எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டியாங்கு ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சிரிச்சுட்டு, எங்களோட லைஃப்ல எங்க அம்மா போனதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரிலன்ட்டு தான் போற போக்குல போலான்னு நெனச்சோம். ஆனா எங்க லைஃப கரெக்ட்டான ஒரு வழியில கொண்டாந்து விட்டுருக்க பேபி அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஷுகாவும் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு, அப்படியே வானத்துல தான் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்ணெல்லாம் கலங்கி விடுது. "அத்தை, நீங்க என்ன பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு குடுத்த ப்ராமிஸ நான் காப்பாத்திட்டேன். நான் கடைசி வரைக்கும் உங்க பசங்க கூட தான் இருக்கிறேன்" அப்படிங்காங்க. நம்ம ஜாங்குக்கும் ஷுகாவ பார்த்துட்டு, "ம் என்ன?" அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா அப்படியே கண்ண தொடச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. "நீ அப்படியே பார்க்குறதுக்கு எங்க அம்மா மாரியே இருக்க" அப்படின்னு நம்ம டியாங் சொல்ல, நம்ம சிவா வந்து, "என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, அன்னைக்கு நாங்க சும்மா சொல்லல. நீ எங்கள அம்மா போல பார்த்துட்ட." "இல்ல, இல்ல. எங்க அம்மாவுக்கும் மேல பார்த்துக்கிட்ட" அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாமே ஒரு மாரியா அப்படியே ஹாப்பினஸோட கண்ணு கலங்கி பார்த்துட்டு இருக்க. "ம். ஓகே, ஓகே. அப்புறம் பாரேன், நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு மேல போயிடுச்சு. பட் பாரு எங்க லைஃப்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே இல்ல. அப்படின்ட்டு நம்ம டியாங் பத்தினாக்கா அப்படியே ஆக்டிங் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஜாங்குக்கு பார்த்தோன்னா, ஆமால்ல ஹியாங். இதுவரைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே கூட இல்ல பாரு. எங்க அம்மா எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க. பட் இங்க பாரு நம்ம சுகா நம்மள கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீனாக்கா ஒரு மாரி முழிக்கிறான். என்ன? என்ன கண்டுக்கலங்கிறீங்க? நான் எல்லாமே கரெக்ட்டா தானே பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கரெக்ட்டா பண்ணியா? நீ அம்மாவ இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட. ஓகே. பட் எங்க ஒய்ஃபா இருந்து என்ன பண்ண? அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பத்தினாக்கா ஒரு மாரி முழிச்சுட்டு, "இ என்ன பேசுறீங்க?" அப்படிங்கிறான். "ஓய் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. இதுவே எங்க அம்மா இருந்திருந்தா, எனக்கு ஒரு பேரன் வேணும், இல்ல பேத்தி வேணும். இனிமே நீங்க எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லி கன்வின் பண்ணி அதுக்கான ப்ராசஸ பண்ணியிருப்பாங்க. பாரு நீ அத கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாரி காது கீதெல்லாம் சிவந்துருது. கண்ணமெல்லாம் சிவந்து போய் ஒரு மாரிங்க அப்படியே ஸ்ட்ராபெர்ரி மாரி நின்னுட்டு இருக்கான். நான் கொஞ்சம் அங்க டியாங்க பார்த்து சிரிச்சுட்டு, "ஓகே, ஓகே, ஓகே. எல்லாருக்கு முன்னயும் இப்படி ஷை ஆகாத. எல்லாரும் கண்டுபிடிச்சிட போறாங்க" அப்படிங்கிறாங்க. நம்ம செவ்வா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம டியாங்க ஹக் பண்ணிட்டு, "ஷோ போங்க" அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான்டா. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, "சரிதான் போங்க எல்லாம் வாங்க போலாம்" அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு தான்டா போறாங்க. ஓகே. எப்படி இந்த ஸ்டோரி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஓகேங்களா? ஆக்சுவலி நான் இன்டிமேட் சீன்லாம் போடுற அளவுக்கு செட் ஆகல. ட்ரை பண்ணுறேன். பட் வரமாட்டேங்குதா, ஸோ அத கட் பண்ணி அப்படியே விட்டுர்றேன். ஸ்டோரி மட்டும் தான் என்னால போட முடியுது. அவ்வளவா ரொமான்டிக் எனக்கு போட வரமாட்டேங்குது. நெறையா தடவ ரெக்கார்ட் பண்ணுறேன் அதுக்காகவே. அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காகவே முடிஞ்சா ஒரு நாள் அந்த மாரி ஒரு வீடியோ போடுறேன் நெனைக்கிறேன். ஓகே. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச். பாய்.